வரலட்சுமி விரத பூஜை புதுசாக செய்கிறவங்க ஒரு சில விஷயத்த ஃபாலோ பண்ணணும். நம்ம இந்த பொருட்கள்லாம் 9 எண்ணிக்கையில் நாம் வைக்கணும். 9 வெற்றிலையுமே நுனி எல்லாமே சேதமடையாமல் சுத்தமான வெற்றிலையாக இருக்கணும். 9 எண்ணிக்கையில் வைக்கணும். இதை மாதிரி 9 களிப்பாக்கு வைக்கணும். பாக்கெட் பாக்கு வைக்கக்கூடாது. இந்த மாதிரி 9 இழைக்கிற மஞ்சள் வச்சு பூஜை பண்ணுறது ரொம்பவுமே விசேஷம். அதே மாதிரி நோன்பு கயிறு கட்டிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி 9 இழைகள் கொண்ட நூலாக இருக்கணும். அதில் 9 முடிச்சுகள் போடணும். ஒவ்வொரு முடிச்சியுமே ஒவ்வொரு லக்ஷ்மியினுடைய பேரை சொல்லி போடணும். ஏன் இந்த 9 அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் 8 பேர். அன்னைக்கு புதுசாக வரலட்சுமி நம்ம வீட்டுக்கு வராங்க, அவங்களையும் சேர்த்து 9 பேர். அதனால் இந்த பொருட்களை முக்கியமான பொருட்கள் 9 எண்ணிக்கையில் வச்சு நம்ம பூஜை செய்கிறது ரொம்பவுமே விசேஷம். இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு நடுவில் புஷ்பம் சுற்றி நம்ம கலசமோ படத்து மேலேயோ நம்ம வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதை நம்ம கையில் கட்டிக்கிறது ரொம்பவுமே விசேஷமான பலனை தரும்.